சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வு, ஒரு வருட நிகழ்வு, ஒரு வருட வேள்வி இன்று 275வது நாளை பெருமானின் பெரும் கருணை துணையோடு எட்டியுள்ளது. இந்த அற்புதமான நாள் நமக்கு இன்னும் மேலும் அற்புதமாக அமைவதற்காக 9ஆம் திருமுறை வேணாட்டடிகள் அருளி செய்த திரு இசைப்பா மாலை என்ற அற்புதமான ஒரு பொழிவை கொடுப்பதற்காக திருநெல்வேலியில் இருந்து சிவ தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞானச்சுடர், தருமை ஆதீன புலவர் சிவ காந்தி ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களை பற்றி சொல்லணும்னா, ஓய்வு பெற்ற உதவி கருவூல அலுவலர். அது மட்டும் இல்லை, தினமும் சிவபூசை செய்து வரும் ஒரு சீரிய சிவத்தொண்டர் என்பது ஐயாவுடைய பேச்சுக்களை கேட்ட எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா சைவ சமயத்தில் அத்தனை ஆழமும் ஒரு மிக அதில் ஒரு பற்றும் அவருடைய பேச்சிலேயே நமக்கு தெரியும். அதே மாதிரி சங்கரன் கோயில் ரத்னவேலன் ஐயாவிடம் முறையாக பயின்றவர், தருமையாதீன புலவராக இருக்கக்கூடியவர். கோயில்பட்டி, திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற இடங்களுக்கு சைவ சித்தாந்தம் பாடங்கள் நடத்தி கொண்டு வருகின்றார்கள். ஐயாவுடைய ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னா, உபனிஷத்துல இதிகாசத்துல இருந்து, புராணத்துல இருந்து, சைவ சித்தாந்தத்துல இருந்து, திருமுறைகள்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பொழிவுகளையே பன்முக நோக்கில் கொண்டு வர ஒரு மிகச் சிறப்பான ஒரு வித்தகர் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஐயா தான் இன்றைக்கு 275வது நிகழ்வை சிறப்பு செய்வதற்காக வந்திருக்கின்றார்கள். மனம் மொழி மெய்களால் ஐயாவை வணக்கம் சொல்லி வரவேற்று மேடையை ஐயாவிடம் ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பித்தனை பெருங்காடு அரங்கா உடை முத்தனை முளை வெண்மதி சூடியை சித்தனை செம்பொன் நம்பளத்துள் நின்ற அத்தனை அடியேன் மறந்து உய்வனோ. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, மேன்மை போல் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்ற பெரு நோக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சிங்கப்பூர் நம்தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையத்தினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் திருநெல்வேலி சிவகாந்தி ஆகிய அடியேனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். முதலில் 2 பேருக்கு நான் தனிப்பட்ட ஒரு சிறப்பான வணக்கத்தை தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்படி உங்கள் அனைவரோடும் சேர்ந்து என்னுடைய கருத்தை பரிமாற செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்ற சிங்கப்பூர் நம்தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையத்தின் முக்கிய பொறுப்பாளராக செயல்படுகின்ற மதிப்பிற்குரிய அடியார் லாவண்யா அருள் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அடுத்த வணக்கம் யார் என்று சொன்னால், பெரியோர்களே, நம்முடைய ஞான நூல்களிலே உயர்ந்தவர்களே இவர்களில் இவள் உயர்ந்தவள் என்று ஒன்றுக்கு ஒன்று ஒரு உயர்வை சொல்வது உண்டு. அந்த விதத்திலே திருமூல தேவ நாயனார் ஒரு அருமையான ஒரு கருத்தை பதிவிடுகிறார். இறைவனை சென்று அடைந்தவர்களிலே யார் உயர்ந்தவர் என்று சொல்லுகின்ற பொழுது, தான் வனத்திற்கு சென்று பற்றுக்களை எல்லாம் அறுத்து சிவத்தோடு அங்கு யோக நிலையிலே ஒன்றி இருப்பார்கள். இவர்களை விட உயர்ந்தவர் யார் என்று சொன்னார்,
இல்லறத்தில் இருந்து கொண்டே சிவத்தை நினைக்கிறார்களே அவர்கள் உயர்ந்தவர்கள் தான். அந்த இல்லறத்திலே இருந்து கொண்டு அந்த சூழலிலும் ஒரு சிவத்தை நினைக்கின்றார்கள் என சொன்னால் அதுதான் உயர்ந்த ஒன்று என்று திருமூல தேவநாயனார் திருமந்திரத்திலே சொல்லி காட்டுகிறார். எங்கே? மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர். இல்லறத்திலே இருந்து சிவத்தை நினைப்பவன் மாதவசிகளுக்கு ஒப்பானவர்கள். நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர். அப்படி எந்த நிலையிலே நின்றாலும் அந்த சிவத்தையே நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த அன்பர்கள் நினைவிலே சென்று சிவம் குடியிருந்து கொள்வார்கள். அப்பர் சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே குறிப்பிடுகிறாரே, பனைக்கை மும்மத வேழம் உரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலாய் கொள்வார். அதே போல மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர், நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஒரு உண்மை உணர்த்துகிறார். ஒரு பனை இருக்கிறது, பனையின் உச்சியிலோ அல்லது இடையிலே ஒரு பொந்துலே பருந்து சென்று குடியிருக்கும். அந்த பருந்தாண்டு குடியிருக்கின்ற அந்த பனைமரை அந்த கூடிலே குடியிருந்து கொண்டே இருக்காது. எந்த நேரத்திலே அந்த பருந்தானது பனைமரத்தை விட்டு நீங்கி இரையை தேட வேண்டுமோ தேடிக்கொண்டு கூட்டுக்கு வந்துவிடும். அப்படித்தான் பனைமரத்துக்குள்ளேயே இல்லாமல் இரையை தேட வேண்டிய நேரத்தில் வெளியே சென்று தேடி வந்து வயிறை நிரப்பிக் கொண்டு வருகின்ற பருந்துதான் உயிரோடு இருக்கும், சுகத்தோடு இருக்கும். இப்படி பருந்தானது பனையை விட்டு வெளியேறி இரையை தேடி வருவதை போல நாம் இல்லற சூழலோ எந்த சூழலோ இருந்தாலும் சிவத்தை தேட வேண்டிய நேரத்தில் தேடுதல் வேண்டும். அந்த விதத்திலே சிவத்தை தேடியவர்கள் சைவம் தோன்றிய இந்த தென் நாட்டிலே இருக்கின்ற தமிழ்நாட்டிலே இருக்கின்றவர்கள் காட்டிலும் இந்த தமிழ்நாட்டையும் கடந்து கடல் கடந்து அப்பால் இருக்கின்ற அடியார்கள் சிவத்தை தேடுகிறார்கள், நாடுகிறார்கள் என்று சொன்னால் அதுதான் உயர்ந்த ஒரு சிறப்பு. நம்முடைய சைவமானது கடல் கடந்தும் பரவி இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது கடல் கடந்து இருக்கின்ற அடியார்களும் சிவத்தை விரும்புகிறார்கள், நாடுகிறார்கள். அந்த சிவத்தை பற்றி அறிய அவர்கள் மனதிலே நாட்டம் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அந்த அடியார்களுக்கு அடியேன் முதலிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களைத்தான் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையில அப்பாலும் அடிசார்ந்த அடியார்க்கும் அடியேன்னார். அப்பாலும் என்றால் மூவேந்தர் ஆளுகின்ற தமிழ் எல்லைக்கு அப்பாலும் அந்த மூவேந்தர் ஆட்சி காலத்திற்கு முன்னும் பின்னும் நான். எனவே நம்முடைய தென் தமிழ்நாட்டிற்கு அப்பாலும் இருந்து கொண்டு சிவத்தை நாடுகின்ற அந்த அடியார்களுக்கு சிறப்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சிங்கப்பூர் நந்தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற ஒரு தலைப்பிலே சிந்தனை செய்வதற்கு திருவருள் கூட்டி இருக்கிறது. அந்த நிகழ்விலே 9ஆம் திருமுறையிலே திரு வேணாட்டடிகள் அருளை செய்திருக்கின்ற திருவிசைப்பா மாவிலையிலே இன்று சிறிது சிந்தனைக்கு மேற்கொள்கின்றேன். சைவ பெரியோர்களே, நம்முடைய சமயமானது சைவ சமயம். இந்த சைவம் என்ற ஒரு சொல்லுக்கு என்ன பொருள் என்று சொன்னால் திருமூல தேவ நாயனார் சொல்லுவார், சைவம் சிவ சம்பந்தமாம் அப்படிம்பார். சீர்காழி சிற்றம்பல நாடுகள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய அகவலிலே சைவம் சிவ சம்பந்தம் ஆகும் என்பார். இந்த சைவம் சிவ சம்பந்தம் என்று சொல்வதற்கு என்ன பொருள் என்று சொன்னால் சைவ சமயத்தினுடைய நோக்கமே ஒன்றாகிய இன்பப் பொருளாகிய அந்த சிவத்திடம் உயிர்களை சம்பந்தப்படுத்துவது. ஒன்றாகிய சிவம் இன்ப வடிவனாக இருக்கிறான், உயிர்களோ பிறவி துன்பத்திலே உழண்டு கொண்டிருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய சைவ சமயம் இன்பப் பொருளாகிய ஒன்றாகிய சிவத்திடம் இந்த உயிர்களை சென்று சேர்ப்பதுதான் சைவ சமயம். அந்த சைவ சமயத்திலே உயிர்கள் சிவத்தை சென்று அடைய வேண்டும் என்று விரும்புகிறதோ இல்லையோ,
சிவம் உயிர்கள் தன்னை வந்து அடைதல் வேண்டும் என்று பெருமான் விரும்புகிறார். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார சர்வசக்தி பின்னமிலான் எங்கள் பரார். இந்த உயிர்களெல்லாம் தன்னை வந்து சார்தல் வேண்டும் என்பதற்காக நம்முடைய பரம்பொருளானவர் அங்கே அம்மையோடு பிரியாது அங்கே இருக்கிறார் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த உயிர்கள் அனைத்தும் சிவத்தை சார்தல் வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் கருணை உள்ளத்தோடு காத்து கொண்டே இருக்கிறார். அப்படி காத்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆன்மாக்களுடைய ஒவ்வொரு அந்த சீவனிடத்தும் அந்த சித்தத்திலே சிவம் பூத்தல் வேண்டும் என்று விரும்புகிறார். எப்பொழுதுமே ஒரு இடத்திலே ஒரு வேளாண்மை என்று ஒன்று செய்கின்ற பொழுது ஒரு நிலத்திலே சென்று உடனேயே விதையை போடுதல் கூடாது. முதலிலே அந்த நிலத்தை பக்குவப்படுத்துதல் வேண்டும். மெய்மையா உழவை செய்து விருப்பென்னும் வித்தை வித்தி அப்பர் பெருமான் சொல்வார். அதனாலே முதலில் நிலத்தை பக்குவப்படுத்தல் வேண்டும். ஏனென்றால் அதில்தான் விதை முளைத்தல் வேண்டும். இதே போல நம்முடைய சித்தத்தினுள்ளே சிவம் பூப்பதற்கு முதலில் மனதை பக்குவப்படுத்தல் வேண்டும். அப்படி மனதை பக்குவப்படுத்துவதற்காக இறைவனானவன் உண்மையை உணர்த்துவதற்கு, மெய்யறிவை ஊட்டுவதற்கு வேதம் ஆகமம் முதலானவைகளை தந்தருளினார். இந்த வேதம் ஆகமம் என சொல்லக்கூடியதிலே வேதம் என சொல்லக்கூடியது உலகோருக்கு பொதுவாக சொல்லப்பட்டது. ஆகமம் என சொல்லக்கூடியது சைவர்களாகிய நமக்கு சிறப்பித்து சொல்லப்பட்டது. இந்த ஆகமம் என சொல்லக்கூடியது சைவர்களுக்கு என்று சொல்லப்பட்ட காரணத்தினாலே இந்த ஆகமத்திற்கு சைவ நூலே என்று பெயர் உள்ளது. வேத நூல் சைவ நூல் இரண்டே நூல்கள். வேத நெறி தழைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க. சைவத்துறை என்ற ஆகமத்துறை. எனவே ஆகமம் என்பதற்கு சைவம் என்ற பொருளும் உண்டு. சைவம் என்பதை ஆகமம் என்று சொல்லி நானும் சுட்டி காட்டுவது உண்டு. இந்த வேத ஆகமத்தில் இருக்கின்ற பொருள்களை எல்லாம் நாம் அறிவதற்கு நம்முடைய பரம்பொருளானவர் பக்குவ ஆன்மாக்களை அதிர்ஷ்டித்து வேதத்தினுடைய ஞானகாண்ட பகுதிகளை எல்லாம் நமக்கு திருமுறைகளாக தந்தருளி இருக்கின்றார். நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும். சைவ எல்லப்ப நாவலர் திரு அருணை கலமகத்துல சொல்றார், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகம். ஆகமத்தினுடைய ஞானகாண்ட பகுதியினை அப்படியே சாஸ்திரங்களாக தந்தருளினார். வன்மை தரு ஆகம நூல் உண்மை தரு விளக்கம் என்று நம்முடைய திருவதிகை மனவாசகம் கடந்தால் உண்மை விளக்கத்தில் சொன்னார். எனவே வேத ஆகமத்தினுடைய சாராக அங்கே நம்முடைய நூல்களில் வேதம் தோத்திரம் சாத்திரமாக வந்திருக்கிறது. இந்த வேத ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தோத்திர சாத்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் புலப்படும்படியாக பூத கண்ணாடி போல் அது பெரிதுபடுத்தி நமக்கு காணும்படியாக செய்வதுதான் புராணங்களும் இதிகாசங்களும். இந்த இதிகாசம் என சொல்லக்கூடியது ராமாயணம், மகாபாரதம், சிவரகசியம். இந்த இதிலே நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த தோத்திரம் என சொல்லக்கூடியது நம்முடைய ஆண்டோர்களால் 12 என்று வகுக்கப்பட்டிருக்கிறது. தோத்திரங்கள் 12. இதிலே ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதியிலே நம்முடைய தோத்திரம் என சொல்லக்கூடியது 11ஆகத்தான் முதலில் வகுக்கப்பட்டது. நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் திருமறைகள் எப்படி வந்தது, 12 திருமறைகள் எப்படி வந்தது என்பதை திருமுறை கண்ட புராணத்திலே கொற்றங்குடி உமாபதி சிவாச்சாரியார் 11 திருமுறைகள் வகுத்ததை கூறுவார். அதே கொற்றங்குடி உமாபதி சிவாச்சாரியார் சேக்கலார் நாயனார் புராணம் அல்லது திருத்தொண்டர் புராண வரலாறு என்ற நூலிலே 12வது திருமுறை எப்படி வந்தது என்று சொல்லி காட்டுவார். தோத்திரங்கள் வந்ததற்கே நமக்கு ஒரு புராணம் இருக்கிறது. சரி, இந்த தோத்திரம் என சொல்லக்கூடிய திருமுறைகள் இருக்கிறது. இந்த தோத்திரம் திருமுறை என சொல்லக்கூடியது இந்த சொல் எதிலிருந்து வந்தது என்றால் 12 திருமுறைகளிலே காலத்தால் முற்பட்டிருக்கின்ற திருமூல தேவ நாயனாருடைய திருமந்திரத்திலே இருக்கிறது தோத்திரம் என்ற சொல்லும் திருமுறை என்ற சொல்லும். அந்த திருமூல தேவ நாயனாருடைய சொல்லாட்சியைத்தான் நாம் திருமுறை தோத்திரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு பின்பு ஞானாசிரியன்மார்கள் தோத்திரம் என்பதையும் ஞானாசிரியர் கையாண்டிருக்கிறார்கள். ஆனால் முதலிலே தோத்திரம் சாத்திரம் என்பதை
திருமூல தேவநாயனார் தான் திருமந்திரத்தில் சொல்லி காட்டுகிறார். திருமந்திரம் 7 அங்கை நங்கை இறை எங்கள் முக்கண்ணி, அந்த ஞானாம்பிகையினுடைய வடிவத்தை சொல்லுகிறார். வேடம் படிகம் விரும்பும் வெண்தாமரை, ஞானாம்பிகை விரும்பும் வெண்தாமரை பாடும் திருமுறை பார்ப்பதி பதங்கள் சூடுமின் சென்னி வாய் தோத்திரம் சொல்லுமே. திருமுறையை பாடுபவர்கள், தோத்திரம் சொல்பவர்களுக்கு ஞானாம்பிகை தன்னுடைய திருவடியை சூட்டுவாள். அதிலே பாடும் திருமுறை பார்ப்பதி பாதங்கள் சூடுமின் சென்னி வாய் தோத்திரம் சொல்லுமே என்று சொல்லி காட்டுகிறார். இப்படி தோத்திரம் என்பதும் சாத்திரம் என்பதும் இருக்கின்ற பொழுது ஒரு உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தோத்திரம் என சொல்லக்கூடியது அந்த 12 திருமுறைகளையும் அருளி செய்தது 27 ஞானாசிரியன்மார்கள். இந்த 27 ஞானாசிரியன்மார்கள் என்பதை ஒரு அடங்கல் செய்யுள் பாடல் இருக்கிறது. 27 குறைச்சி யாரும் சொல்லவும் முடியாது, கூடுதலாக ஒருத்தர் சேர்க்கவும் முடியாது, சேர்க்க கூடாது. இந்த 27 ஞானாசிரியன்மார்கள் வாக்குத்தான் 12 திருமுறைகள். இந்த ஞானாசிரியன்மார்களுடைய வாக்கை மட்டும் ஏன் திருமுறை என்று வைக்கப்பட்டிருக்கிறது என சொன்னார். இந்த திருமுறை என சொல்லக்கூடியது ஞானசம்பந்தர், அப்பர் சுந்தர மாணிக்கவாசகருடைய வாக்கு எப்படிப்பட்டது என சொன்னார். அது அவர்களாக பாடியது அல்ல. சிவம் இந்த 27 ஞானாசிரியன்மார்களுடைய வாக்கை அதிர்த்தித்து தன்னுடைய வாக்காக வெளிப்படுத்தியது. பதிவாக்கு என்று பெயர். பதிவாக்கு அல்லது ஆப்த வாக்கு. எனவே இந்த திருமுறைகள் என சொல்லக்கூடியது இருக்கிறதே, அது பதிவாக்கு. யாரோ ஒருத்தர் பாடுறது என்று நினைத்து விடக்கூடாது. மணிவாசகர் தெளிவாக சொல்லுகிறார், நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை. நான் பாடல, நீதான் பாடுவிக்கின்றார். சொல்லற்கு அரியானை சொல்லி திருவடிக்கு, அவன் திருவருள் வியாபகத்துக்குள் இருந்து நான் இதை பாடுகிறேன் அப்படிங்கிறார். ஆகையினாலே இந்த திருமுறைகள் என சொல்லக்கூடியது பதிவாக்கு. எப்படி? பேய் பிடித்தவனது சொல்லும் செயலும் பேய் பிடித்தவனது சொல்லும் செயலாக இருப்பதை போல சிவத்தால் பீடிக்கப்பட்டு சிவத்தால் அதிர்ச்சிக்கப்பட்ட இந்த ஞானாசிரியர்கள் வாக்கிலே இருந்துதான் இந்த திருமுறைகள் வெளிப்பட்டிருக்கிறது. இப்படி வெளிப்பட்டிருக்கின்ற இந்த திருமுறைகளிலே ஆதியிலே நம்முடைய திருமுறை கண்ட புராணத்திலே 11 வகுக்கப்பட்டதாக சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இந்த 11 திருமுறைகளும் அதற்கு பின்பாக சேர்க்கப்பட்ட 12வது திருமுறைகளுக்கும் ஆதியிலே என்ன பெயர் வழங்கப்பட்டது என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன். இந்த திருமுறைகள் ஒவ்வொன்றுக்கும் என்ன பெயர் என்று நினைவூட்ட விரும்புகிறேன். 1, 2, 3ஆம் திருமுறைகள் ஞானசம்பந்தரது வாக்கை திருக்கடை காப்பு என்று சொல்லுதல் வேண்டும். இப்படிதான் வழங்கப்பட்டிருக்கு. ஞானசம்பந்தர் தேவாரத்திற்கு திருக்கடை காப்பு என்று பெயர். 4, 5, 6ஆம் திருமுறை ஆகிய அப்பர் பெருமான் வாக்கு தேவாரம் என்று அழைக்கப்படும். 7வது திருமுறையில இருக்கின்ற சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவாக்கு திருப்பாட்டு என்று அழைக்கப்படுகிறது. ஆக திருக்கடைக்காப்பு, தேவாரம், திருப்பாட்டு. 8ஆம் திருமுறை திருவாசகம் திருக்கோவையார் மணிவாசக பெருந்தகை அருளி செய்த அந்த அவர் பெருமானுடைய வாக்கு திருவாசகமும் திருச்சிற்றம்பல கோவையார் என்று ஆதியிலே அழைக்கப்பட்டிருக்கிறது. 9ஆம் திருமுறையை 9 என்பர் அருளி செய்திருக்கின்ற அந்த 9 ஞானாசிரியர் அருளி செய்திருக்கின்ற அந்த ஞான பனூலுக்கு திருவிசைப்பா மாலை திருப்பல்லாண்டு என்று 2ஆக வகுக்கப்பட்டிருக்கிறது. 10ஆம் திருமுறை ஆகிய திருமூல தேவனார் அருளி செய்திருக்கின்ற திருவாக்கிற்கு திருமந்திர மாலை. 9ஆம் திருமுறை திருவிசைப்பா மாலை, 10ஆம் திருமுறைக்கு திருமந்திர மாலை, 11ஆம் திருமுறைக்கு பன்னிருவர் அருளி செய்திருக்கின்ற பிரபந்த மாலை. திருவிசைப்பா மாலை, திருமந்திர மாலை, பிரபந்த மாலை. 11ஆம் திருமுறையில உள்ளதுக்கு பேர பிரபந்தம் என்றுதான் சொல்லுதல் வேண்டும். 12வது திருமுறை ஆகிய சேக்கார் பெருமான் அருளி செய்திருக்கின்ற பெரிய புராணத்திற்கு திருத்தொண்டர் புராணம் என்று ஆதியில வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது 9ஆம் திருமுறை, இந்த 9ஆம் திருமுறை என சொல்லக்கூடியது திருவிசைப்பா மாலை. இந்த திருவிசைப்பா மாலை என்றும் பின்பு திருப்பல்லாண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த திருவிசைப்பா மாலை திருப்பல்லாண்டு என்று சொல்லக்கூடியதனுடைய ஒரு சிறப்பு என்ன, 9ஆம் திருமுறையினுடைய ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், நமக்கெல்லாம் தெரியும் 12 திருமுறைகளை நான் ஓத இயலாத ஒரு கால சூழ்நிலை இருந்தால் பஞ்சபுராணம் ஓத வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பஞ்சபுராணம், இந்த பஞ்சபுராணம் என சொல்லப்படுகிறது 5 தொகுப்பு. தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம். இந்த பஞ்சபுராணத்திலே 2 9ஆம் திருமுறை ஆகிய திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டு, 5க்கு 2 9ஆம் திருமுறையை அமைந்து விட்டது என சொன்னால், அப்ப 9வது திருமுறை என்பது எவ்வளவு ஒரு முக்கியமானது என்பதை இதிலிருந்தே நமக்கு நன்றாக தொடங்குது. இந்த 9ஆம் திருமுறை என சொல்லக்கூடியதற்கு எப்படி வகுக்கப்பட்டது என்பதை நம்முடைய கொற்றங்குடி உமாபதி சிவாச்சாரியார் திருத்தொண்டர் புராணத்திலே, கொற்றங்குடி உமாபதி சிவாச்சாரியார் திருமுறை கண்ட புராணத்திலே சொல்லுகின்ற பொழுது, மோகம் எரி திருவிசைப்பா மாலை முறை 1, இந்த 9ஆம் திருமுறை எப்படி வந்தது, எப்படி சேர்க்கப்பட்டதுன்னு சொல்லி காட்டுகிறார். மோகம் எரி திருவிசைப்பா மாலை முறை 1, மோகம் எரி திருவிசைப்பா மாலை 1ங்கிறார். இந்த மோகம் எரி திருவிசைப்பா மாலை 1 என சொல்லுகின்ற பொழுது ஏன் மோகம் எரி என சொல்லி காட்டினார் என சொன்னார், நான் ஏற்கனவே முன்னுரையிலே குறிப்பிட்டபடி இந்த மனதை பக்குவப்படுத்த வேண்டும். இந்த மனமானது ஒன்று விட்டு ஒன்று பற்றும். ஏதேனும் ஒன்றிலே சென்று பற்றை வைத்துக் கொண்டு நம்மை இழுத்து சீரழித்துக் கொண்டிருக்கும். அந்த மோகத்தை எரியும்படியாக, வீழ்த்தும்படியாக, அழிக்கும்படியாக செய்வது இந்த திருவிசைப்பாதான். இந்த மோகம் என சொல்வதற்கு என்ன பொருள்? நம் மனதிலே இருக்கின்ற உலகியல் போகங்கள், இந்த மாய முதலான காரியங்களிலே செல்லுகின்ற நம்முடைய பற்றை அறுத்து சிவத்தின்பால் பற்ற வைக்கும். எப்பொழுது ஒரு ஆன்மாவானது தன்னுடைய மனதிலே பற்றை அறுக்கிறதோ அதான் சிவத்தை காணும். அற்றது பற்றனில் உற்றது வீடு. இந்த பற்றறுத்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கின்றார் வள்ளுவர். எனவே இந்த மனமானது எதையோ பற்றி கொண்டிருக்கின்றதை இந்த நூலானது அந்த மோகத்தை எரித்து பற்ற வேண்டிய சிவத்தின்பால் செலுத்திவிடும். ஆகையினால்தான் இதற்கு மோகம் எரி திருவிசைப்பா என்று அழகாக குற்றமுடி உமாபதி சிவாச்சாரியா திருமுறை கண்ட புராணத்திலே சொல்லி காட்டுகிறார். சரி, இந்த திரு இசைப்பா என்பதற்கு என்ன பொருள்? திரு என்பது தெய்வத்தன்மை பொருந்திய, அழகு என்ற பொருள் உண்டு. எனவே தெய்வத்தன்மை பொருந்திய நூல், அருளால் விளைந்த நூல். திரு என்பதற்கு அருள் என்ற பொருளும் உண்டு. அருளால் விளைந்த நூல் அருளிலே சென்று பிணைப்பது. அதனால்தான் திரு. இசை என்று சொல்லக்கூடியது முத்தமிழிலே ஒன்றாகிய அந்த இசைத்தமிழிலே உரியது. என்ன பொருள்? இந்த 9ஆம் திருமுறைக்கு மட்டும் பன்னடைவு என்று ஒன்று இருக்கிறது. அதான் ரொம்ப விசேஷம். 9ஆம் திருமுறைக்கு பன்னடைவு இருக்கிறது. தேவாரம் முதலானவைகளுக்கு பன்னடைவை செய்தது நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மரபிலே வந்த பெண்ணொருத்தியால் வைத்துத்தான் அங்கே பன்னடைவு செய்யப்பட்டது. இறைவனது ஆணையின் வண்ணமாக திரு எருக்கத்தம்புரியூர்ல இருக்கின்ற திருநீலகண்ட திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மரபிலே வந்த அந்த பெண்ணொருத்தியால் தான் தேவாரம் முதலானவற்றுக்கு அங்கே பன்னடைவு செய்யப்பட்டது. ஆனால் 9ஆம் திருமுறை அந்த பண்ணை பின்பற்றி இவர்களால் அந்த பண்ணிலே பாடியது. ஒரு பண்ணை வைத்துக் கொண்டு அந்த பாடலை செய்தார்கள். ஆனால் திரு இசை, இசை என்றால் புகழ், இசை தமிழ் என்ற 2மே பொருள் உண்டு. பா என்பது திருப்பாட்டு. எனவே திரு இசைப்பா என்பது தெய்வத்தன்மை பொருந்திய புகழ் சாற்றுகின்ற திருப்பாடல். தெய்வத்தினுடைய அழகை இசையுடன் கூடிய திருப்பாடல் என்று அங்கே அழகாக பொருள்வது. சுருக்கமாக சொன்னால் இந்த திருவிசைப்பா என சொல்லக்கூடியது அருள்நாத வடிவான இசைப்பாடலே திருவிசைப்பா. அருள்நாத வடிவான இசைப்பாடலே திருவிசைப்பா. இன்னும் சுருக்கமாக சொன்னால் நம்முடைய பசு கரணத்தை கெடுத்து
சிவக்கரணமாக மாற்றுவது திருவிசைப்பா தான். மோகம் எரி என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இந்த திருவிசைப்பா எழுந்தது எந்த சூழல், எதற்காக பின்னே எழுந்தது என்பதை நாம பார்க்கலாம். இந்த திருவிசைப்பா என்பது பிற்காலத்திலே தேவார காலத்திற்கு பின்பாக ஏன் எழுந்தது என சொன்னால், ஞான சம்பந்தருடைய இசை தமிழினுடைய வளர்ச்சியை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்காக எழுந்தது திருவிசைப்பா. ஞானசம்பந்தருடைய அந்த இசை தமிழ் எப்படி பின்னாளிலே ஊன்றி அது பெரிதாக வளர்ந்திருக்கிறது, இந்த உலகம் எப்படி பின்பற்றி இருக்கிறது என்ற அந்த பரிணாம வளர்ச்சியை காட்டுவதுதான் இந்த திருவிசைப்பா. கொஞ்சம் விளக்கமா சொன்னேன். ஞானசம்பந்தர் காலத்திலே சமண இருள் சூழ்ந்திருந்தது. ஞானசம்பந்த பெருமானுடைய அவதாரமே அதான், வேத நெறி தலை துவங்க மிகு சைவத்துறை விளங்கன்னார். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த சமண மத இருளினை ஓட்டுவதற்கு நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் என்ன ஆயுதத்தை எடுத்தார் தெரியுமா? அதான் ரொம்ப கவனமா கொள்ள வேண்டிய பகுதி. சமணர்களானவர்கள் இரண்டை வெறுப்பார்கள். ஒன்று இசையை வெறுப்பார்கள், மற்றொன்று பெண்ணை வெறுப்பார்கள். இசையும் பெண்ணும் நம்முடைய அறிவை மழுங்கச் செய்வது, மயங்கச் செய்வது என்று சமணர்கள் கொள்கை. எந்த இசை அறிவை மழுங்கச் செய்யும், மயங்கச் செய்யும் என்று அவர்கள் தூக்கி எறிந்தார்களோ அந்த இசை தமிழைத்தான் கருவியாக ஞானசம்பந்தர் கொண்டார். இந்த செய்தி எங்கே சொல்லப்படுகிறது? நம்முடைய ஞானசம்பந்தர் மேல ஒரு பிள்ளைத்தமிழ் என்று ஒன்று இருக்கிறது, திருஞான சம்பந்தர் பிள்ளைத்தமிழ். திரு கைலாய பரம்பரை திருவாவூர்துறை ஆதீனத்தின் 8வது பட்டத்தில் அருளாட்சி செய்த ஸ்ரீலஸ்ரீ மாசலாமணி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் திருஞான சம்பந்தர் பிள்ளைத்தமிழ்னு ஒண்ணு செஞ்சிருக்கிறார். அதுல சொல்றார், வேதத்தை பழிக்கும் பொல்லா பரசமய பகட்டை பால்வாய் பசுந்தமிழால் அழிக்கும் புகழி பெருமானே. வேதத்தை பழிக்கும் பொல்லா பரசமய பகட்டை, சமணர்களை பால்வாய் பசுந்தமிழால் அழிக்கும் புகழி பெருமானே. பசுந்தமிழ், பசுந்தமிழ் என்றால் இசைத்தமிழ். உயிர்களை இசைய வைப்பது, ஒன்ற வைப்பது. உயிர்களை எல்லாம் தன்னோடு ஒன்ற வைக்கின்ற காரணத்தினாலே தான் அதற்கு இசை என்று பெயர். மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த விழாவிற்கு வருவதற்கு இசைந்துள்ளார்கள் போடுவாங்க. இசைன்னு சம்மதித்திருக்கிறார், நம்மோடு ஒன்றுகிறார், விழாவிலே வந்து இணைகிறார். ஒரு இசை உயிர்களை ஒன்ற வைக்கும் என்பதை பெரிய புராணத்துல ஆனாய நாயனார் புராணத்துல பார்க்கிறோம். அந்த ஆனாய நாயனார் இசைத்த அந்த பஞ்சாட்சரத்தை வைத்து இசைத்த அந்த இசைக்கு எப்படி உயிரிழங்கள் எப்படி அசையாது ஒன்று நின்றது என்று பார்க்கிறோம். எனவே சமணர்கள் வெறுத்து ஒதுக்கிய அந்த இசைத்தமிழை ஞானசம்பந்தர் எடுத்துக்கொண்டு அந்த சமண இருளை ஒட்டினார். எனவே ஞானசம்பந்தர் காலத்தில் தான் இசைத்தமிழ் புத்துயிர் பெற்றது. இசைத்தமிழ் தான் புத்துயிர் பெற்றது. ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை வானத்தின் மிசையன்றி மண்ணில் வளர் மணிக்குதில்லை தேனக்க மலர்கொன்று செஞ்சடையான் சீர்கெடுக்கும் கானத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள். கானத்தின் எழுபிறப்பை அவரிடத்தில் இசை குடியிருந்து பின்பு எழுந்து உலகிலே பரவியது. கானத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள் சேக்கிழார் சொன்னார். எனவே அந்த ஞானசம்பந்தருடைய அந்த தேவாரம் எப்படி பரிணமித்து அது பரவி இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த 9ஆம் திருமுறையிலே திருவிசைப்பா என்று வருகிறது. எப்பொழுதுமே ஒரு ஞானாசிரியர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என சொன்னால் அந்த ஞானாசிரியர்கள் பற்றிய நிலையை, பெருமையை நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். இப்ப ஞானசம்பந்தர் அப்பர் சுந்தரருக்கு பெரிய புராணம் இருக்கிறது. மணிவாசக பெருந்தகைக்கு திருவாதவூரர் புராணம் இருக்கிறது. திருவிளையாடல் புராணத்திலே 4 படலங்களும் இருக்கிறது. இன்னும் சில நூல்களும் துணை செய்கிறது. இப்படி இருக்கின்ற போது 9ஆம் திருமுறையிலே வருகின்ற ஞானாசிரியன்மார்களுக்கு சரித்திரம் இருக்கிறதா, அவர்களை பற்றி செய்தி இருக்கிறதா என்றால் இருக்கிறது. 9ஆம் திருமுறையை நாம் காண்பதற்கு முன்பாக அந்த ஞானாசிரியன்மார்களை பற்றி 9ஆம் திருமுறைக்கென்றே நமக்கு
அறிந்து கொள்வதற்கு ஒரு நூல் இருக்கிறது. திருவிசைப்பாவுடையார் துவாதச மாலை என்று ஒரு நூல் இருக்கிறது. திருவிசைப்பாவுடையார் துவாதச மாலை. இந்த திருவிசைப்பாவுடையார் துவாதச மாலை என்று சொல்லக்கூடியது எது என்பதை நாம பார்க்கணும். இந்த திருவிசைப்பாவுடையார் துவாதச மாலை என சொல்லக்கூடியது அழகாக திருவாவடுதுறை மடத்தினுடைய உடைமை முத்து தாண்டவராய பிள்ளை என்பவர் செய்திருக்கிறார். அதிலே 12 பாடல்கள் இருக்கிறது. துவாதச மாலை 9 பாடல்கள். அந்த 9 ஞானாசிரியன்மார்களை பற்றி 9ஆம் திருமுறை அருளி செய்த 9 பேர்களை பற்றிய விவரம் இருக்கும். அடுத்த இன்னொரு பாடலிலே அந்த ஞானாசிரியன்மார்கள் பெயருக்கு ஒரு பட்டியல் இருக்கும். ஏன்னா ஒரு பெயரை நீக்கவோ சேர்க்கவோ கூடாதுங்கிறக்கா பட்டியல் ஒரு பாடல். ஒவ்வொருவரும் அருளி செய்திருக்கின்ற திருப்பதிகங்களினுடைய தொகையை அடைவு செய்து ஒரு பாடல். ஒவ்வொரு திருப்பதிகத்திற்கும் செய்யப்பட்டிருக்கின்ற பண்ண அடைவு பற்றி ஒரு பாடல். ஆக 9 ஆசிரியர்கள் பற்றி 9 பாடல், ஞானாசிரியர்கள் பெயர்களுக்கு ஒரு அடங்கல் ஒரு பாடல், அந்த 9ஆம் திருமுறைக்கு என்னென்ன பதிகங்கள் என்று சொல்லக்கூடியதற்கு ஒரு பாடல், அந்த திருப்பதிகங்களுக்குள்ள பண்ண அடைவு செய்து பண்ணுக்கு பெயர் கொடுத்தே ஒரு பாடல். இப்படி 12 பாடல்கள் இருக்கிறது. அப்படி அருளி செய்யப்பட்டதுதான் திருவிசைப்பாவுடையார் துவாதச மாலை. இந்த திருவிசைப்பாவிலே நாம் காணுகின்ற பொழுது இந்த திருவிசைப்பாவுடைய துவாதச மாலையிலே ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. எப்பொழுதுமே ஞானாசிரியன்மார்களுக்கு நாம் குரு பூஜை என்று கொண்டாடுதல் வேண்டும். திருவிசைப்பாவை அருளி செய்திருக்கின்ற 9 அந்த ஞானாசிரியன்மார்களுக்கு குரு பூஜை என்பது உண்டா, அது என்றைக்கு உண்டும் என்பதற்கு அதில் செய்திருக்கிறது. அந்த திருவிசைப்பாவுடையார் மாலையில அவர்கள் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் திருமுறை அருளி செய்தது யாரெல்லாம்? நான் சொல்லுகின்ற இந்த முறைமைப்படி புத்தகத்தில் உள்ளபடிதான் வரிசையாக சொல்ல வேண்டும். இந்த 9 ஞானாசிரியன்மார்கள் பெயரை முன்பின் மாற்றி சொல்லுதல் கூடாது. எப்படி சீர்காழியினுடைய 12 பெயர்களை இப்படித்தான் வரிசையாக சொல்ல வேண்டும் என்று சேக்கலார் காட்டுகிறாரோ, எப்படி ஞானசம்பந்தர் காட்டுகிறாரோ, அதே போல இந்த திருவிசைப்பா அருளி செய்திருக்கிற 9 ஞானாசிரியர் பெயர்களை இந்த வரிசையில் தான் சொல்ல வேண்டும் என்று விதி இருக்கிறது. அந்த 9 பேர்களுடைய திருநாமத்தை நான் வரிசையாக படிக்கிறேன். திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் தேவர், பூந்துருத்தி நம்பி, காட நம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாலி அமுதனார், புருடோத்தம நம்பி, சேதிராயர். இப்படி 9 பேர்கள். இது அப்படி வரிசையா எழுதிக்கொள்ளணும். இந்த வரிசையில தான் எழுதணும். இவர்களுக்கு குரு பூஜை எப்படி எடுத்த வேண்டும் என சொன்னால், எந்த நாள் என சொன்னா, தமிழ் மாசத்துல இருக்கிற 12 மாசத்தை வரிசையா எழுதணும். தமிழ் மாசத்துல இருக்கிற 12 மாசத்துல எழுதணும். இந்த 12 மாதத்துல 3 மாதத்தை எடுத்து ஒரு மாதத்தை கழிக்கணும். அதாவது 4ஆம் மாதம், 8ஆம் மாதம், 12ஆம் மாதத்தை நீக்கி விடணும். முதல் 3, அப்புறம் 4ஆம் மாசத்தை நீக்கணும். அடுத்த 3 8வது இதை நீக்கணும். அடுத்த 3 எடுத்துக்கொண்டு 12வது நீக்கணும். இப்படி 4, 8, 12 மாதத்தை நீக்கிவிட வேண்டும். இப்போ 9 மாதங்கள் உண்டு. இந்த 9 மாதங்களுடைய வரிசையை 9 ஞானாசிரியன்மார்களுக்கு நேராக பொருத்தி அந்த மாதத்திலே அந்த நாயனாருக்கு பௌர்ணமி திதி அன்று குரு பூஜை எடுத்தல் வேண்டும். அதன்படி திருமாளிகை தேவருக்கு சித்திரை பௌர்ணமி அன்றும், சேந்தனாருக்கு வைகாசி பௌர்ணமி என்றும், கரூர் தேவருக்கு ஆணி பௌர்ணமி என்றும், பூந்துருத்தி நம்பி, காட நம்பி ஆவணி பௌர்ணமி என்றும், கண்டராதித்தருக்கு புரட்டாசி பௌர்ணமி அன்றும், வேணாட்டு அடிகளுக்கு ஐப்பசி பௌர்ணமி அன்றும், திருவாலி அமுதனாருக்கு மார்கழி பௌர்ணமி அன்றும், புருடோத்தர நம்பிக்கை தை பௌர்ணமி அன்றும், சேதிராயருக்கு மாசி பௌர்ணமி அன்றும் குரு பூஜை எடுத்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 9 பேர்கள் அருளி செய்த நூல்கள் எத்தனை என சொன்னா, திருவிசைப்பாவிலே 28 பதிகங்களும், திருப்பல்லாண்டிலே ஒரு பதிகமும் இருக்கிறது. திருவிசைப்பா 28 பதிகம், ஒரு பதிகம் திருப்பல்லாண்டு. 9ஆம் திருமுறையிலே நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இது பஞ்சபுராணம் என சொல்லக்கூடிய 2 இதிலே அமைந்திருக்கிறது. இந்த 9ஆம் திருமுறையிலே இருக்கின்ற 28 பதிகங்களுக்கு
301 பாடல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 301 பாடல்கள் 9ஆம் திருமுறைக்கு மட்டும். அதிலே நாம் சொல்ல போனா 288 பாடல்கள் திருவிசைப்பாவுக்கும் 13 பாடல்கள் திருப்பல்லாண்டுக்கும் ஆக 301 பாடல்கள் இருக்கிறது. 9ஆம் திருமுறையில 301 பாடல்கள் இருக்கிறது. ஆனால் கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்திருக்கின்ற அந்த நூலின் படி, அடங்கலின் படி, நம்முடைய நூல்களிலே 301க்கு 365 பாடல்கள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. 365 பாடல்கள் இருக்கிறது. ஆனால் நமக்கு கிடைத்தது 301 பாடல்கள் தான் 9ஆம் திருமுறையிலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த திருவிசைப்பாவிலே தேவாரம் முதலாளர்களே பாடல் பெற்ற தலம் 6 வருகிறது. தேவாரத்தில் இடம்பெறாத பாடல் பெறாத தலங்கள் 8 வருகிறது. இதிலே எடுத்துக்கொண்டால் இந்த 9ஆம் திருமுறையிலே பஞ்சமம், காந்தாரம், புறநீர்மை, சாளரபாணி, நட்டராகம், இந்தளம் என சொல்லக்கூடிய இந்த பண்ணிலே அமைந்திருக்கிறது. இந்த பண்ணிலே அமைந்திருக்கிற இந்த நேரத்திலே நாம் செய்தி என்ன கவனிக்க வேண்டும் என சொன்னால், பஞ்சம பண்ணிலே பஞ்சம பண்ணில் தான் அதிகமான பதிகங்கள் காணப்படுகிறது. பஞ்சம பண்ணில் தான் அதிகமான 21 பதிகங்கள் வர, 28 பதிகத்துக்கு 21 பதிகங்கள் வர பஞ்சம பண்ணில் தான் அமைந்திருக்கிறது. இதை விட ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு என்னவென சொன்னார், தேவாரத்திலே இல்லாத ஒரு பண் திருவிசைப்பால் இருக்கிறது. சாளரபாணி என்ற ஒரு பண் இது தேவாரத்துல கிடையாது. ஆனா திருவிசைப்பால் தேவாரத்துல கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. தேவாரத்துல இருந்தது நமக்கு கிடைக்கல. சாளரபாணி என்ற ஒரு பண்ணிலே நம்முடைய திருவிசைப்பாலே இருக்கிறது. அதிலே இன்னொரு சிறப்பு என்னவென்று சொன்னா, ஞானசம்பந்தருக்கு துதி அங்கே நிறைய இருக்கிறது. அந்தந்த இடங்களிலே முத்துச்சிறா 1-2 பாடல்கள் வருகிறது. 9ஆம் திருமுறையிலே முருகப்பெருமானுக்கு துதியாக ஒரு தனி பதிகம் இருக்கிறது. முருகப்பெருமானுக்கு தனியாக துதி 2 தான் கிடைத்திருக்கிறது திருமுறையில. 11ஆம் திருமுறையிலே நக்கீர தேவர் அருளி செய்திருக்கின்ற திருமுருகாற்று படை. மற்றொன்று நம்முடைய 9ஆம் திருமுறையிலே சேந்தனார் அருளி செய்திருக்கின்ற ஒரு திருவிசைப்பா உண்டு. ஆனா சேந்தனார் அருளி செய்திருக்கின்ற திருவிசைப்பா சாளரபாணி பண்ணிலே அமைந்ததனுடைய ஒரு தன்மை என்னவென்றால், அது அகத்துறையிலே முழுதுமாக அமைந்திருக்கிறது. முழுக்க அது அகத்துறையிலே அமைந்திருக்கிறது. இப்படியெல்லாம் சிறப்பு பெற்றிருக்கிறது. இந்த நூல்களை எடுத்துக்கொண்டா நம்முடைய 9ஆம் திருமுறையிலே மட்டும் 14 இசைக்கருவிகளுடைய பெயர் அந்தந்த இடங்களிலே வருகிறது. இப்படியெல்லாம் சிறப்பு உடைய இந்த 9ஆம் திருமுறையிலே அந்த 9 ஞானாசிரியன்மார்களில் ஒருவர் தான் வேணாட்டு அடிகள். இந்த வேணாட்டு அடிகள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஞானாசிரியரை பற்றிய செய்தி அதிகமாக நமக்கு கிடைக்கவில்லை. வேணாட்டடிகளை பற்றிய செய்தி நமக்கு அதிகமாக கிடைக்கவில்லை. அவர் இருந்த நாட்டின் பெயரையே அவருக்கு பெயராக கொள்ளப்பட்டது. ஞானாசிரியன்மார்கள் இந்த உடம்பையே சுமையாக கருதுவார்கள். உடம்பையே சுமையாக கருதுபவர்கள் அதற்கு ஒரு பெயர் என்பதையும் அவர்கள் விரும்பாமல் இருப்பார்கள். ஆகையினாலே அநேக ஞானாசிரியன்மார்கள் தனக்கென்று ஒரு பெயரை அவர்கள் வெளிப்படுத்தாது இருப்பார்கள். ஆனால் அவர்களை அடையாளம் காண்பதற்காக நாம் பெரும்பாலும் அவர்கள் அவதரித்த ஊரை வைத்தே அவருக்கு பெயர் சொல்லிடுவோம். காவிரிப்பூம்பட்டினத்தில் அவதாரம் செய்த காரணத்தினாலே பட்டினத்தார்னு பேரு. காவிரிப்பூம்பட்டினத்தை அவதாரம் செய்தால பட்டினத்தார்னு பேரு. இன்னும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆரூரன் சொல்லி காட்டுற, தன்னுடைய பேரை சொல்ல மாட்டார். ஆரூரில் இருக்கின்ற பெருமானுக்கு அடியவன் என்று தரத்தை வைத்தான் சொல்லப்பட்டது. ஆகையினாலே இதே போன்று நம்முடைய திருவிசைப்பாவர் என்ற ஞானாசிரியர்களை உருவாகிய வேணாட்டடிகள், அவர் வேணாடு என சொல்லக்கூடிய நாட்டில் அவதரித்த காரணத்தினாலே அவர் வேணாட்டு அடிகள். அடிகள் என்றால் துறவரத்திலே முனிந்து நின்றவர்கள் என்று பொருள். இந்த வேணாடு என சொல்லக்கூடியது கொடுந்தமிழ்நாடு 12இல் 1. இது கேரளத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் மத்தியிலே திருவிதாங்கூர் அருகிலே இருக்கின்றது.
ஆகையினாலே அந்த தலத்தில் அவதாரம் செய்த காரணத்தினாலே அவர்கள் வேணாட்டடிகள் என்று அங்கே அழகா சொல்லி காட்டப்படுகிறது. அந்த பெருமான் அருளி செய்த திருவிசை பாடல் ஒன்றே ஒன்றுதான் கிடைத்திருக்கிறது. கால அவகாசத்தை கருதி அந்த வேணாட்டடிகள் அருளி செய்திருக்கின்ற திருவிசைப்பா பதிகம் ஒன்றில் இருக்கிற 10 பாடல்களை மனித சிந்தனைக்கு மேற்கொள்ள இயலாமல் அந்த கால அவகாசத்திற்குள் கருதி 1-2 பாடல்கள் மட்டும் நான் விளக்கத்தை பேச மேற்கொள்கிறேன். திருவருள் கூட்டி வைக்க எல்லாமே பின்னாளிலே சிந்திப்போம். இந்த வேணாட்டடிகள் அருளி செய்திருக்கின்ற இந்த திருவிசைப்பா தில்லையிலே அருளி செய்தது. இந்த தில்லை என சொல்லுகின்ற பொழுது அதற்கு நம்முடைய நூல்களிலே கோயில் என்று போட்டிருக்கும். கோயில். இந்த கோயில் என்பதற்கும் தில்லை என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நம்முடைய சைவத்தின் கண்ணே தலத்திற்கு ஒரு பெயர் இருக்கும். அந்த தலத்திற்குள் இருக்கின்ற ஆலயத்திற்கு தனி பெயர் இருக்கும். தலத்திற்கு ஒரு பெயர் இருக்கும். அந்த தலத்துக்குள் இருக்கின்ற கோயிலுக்கு தனியாகவே பெயர் இருக்கும். உதாரணமாக திரு பெண்ணாடகம் என்று சொல்லப்பட்ட அந்த தலத்திற்கு தூங்கானை மாடம், அந்த கோயிலுக்கு பேர் தூங்கானை மாடம். மதுரை என்பது தலத்தின் பெயர். அங்க இருக்கிற ஆலயத்திற்கு பெயர் ஆலவாய். எனவே ஆலவாய் என்பது கோயிலின் பெயர், மதுரை என்பது தலத்தின் பெயர். கரூர் என்பது தலத்தின் பெயர், ஆநிலை என்பது கோயிலின் பெயர். திருவாரூர் என்பது தலத்தின் பெயர், பூங்கோயில் என்பது ஆலயத்தின் பெயர். இதே போல தில்லை என்பது தலத்தின் பெயர், கோயில் என்பது ஆலயத்தின் பெயர். தில்லை என்பது என்ன? தில்லை செடியை தலமரமாக உடைய காரணத்தினால அது தில்லை என்று அழைக்கப்படுகிறது. அது சித்தம்பரம் என சொல்லக்கூடியது சித்தாந்தத்தில் உண்மை உணர்த்துகின்ற சொல். அது சித்தம்பரம் என்று சொல்லக்கூடியது. எனவே தில்லை என்பது தில்லை செடியை உடைய அந்த தலத்தை குறிக்கிறது. கோயில் என்பது அங்கிருக்கின்ற ஆடல் வல்லான் இருக்கின்ற அந்த ஆலயத்தை குறிக்கிறது. இப்படி இருக்கின்ற அந்த தில்லைக்கு நம்முடைய பெருமான் சொல்லுகிறார். திரு வேணாட்டடிகள் அங்கே தில்லைக்கு சென்று நம்முடைய பெருமானை அங்கே தரிசனம் செய்கிறார். இந்த திருப்பதிகம் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை கொஞ்சம் நாம ஒரு சிந்தனை நோக்கி செய்வேன். இந்த திருப்பதிகமானது எப்படி அமைந்திருக்கிறது என சொன்னால், தில்லையிலே இருக்கின்ற பெருமானை தான் நேரிலே காண வேண்டும் என்ற வேட்கையின் மிகுதியினாலே, தில்லை பெருமானை காண வேண்டும் என்ற வேட்கையின் மிகுதியினாலே விண்ணப்பம் செய்து அருளப்பட்டதுதான் இந்த பதிகம். அந்த பெருமானுடைய வடிவத்தை காண்பதற்கு இருக்கின்ற அந்த வேட்கையை வெளிப்படுத்துவதற்கு அருளி செய்யப்பட்டதுதான் இந்த அருமையான இந்த பதிகம். இந்த பதிகத்தினுடைய மற்றொரு சிறப்பு என்னவென்று சொன்னா, தான் அந்த பெருமானுடைய திரு வடிவத்தை காண வேண்டும் என்ற வேட்கை கொண்டு பெருமான் தம்முன் இருப்பதைப் போல முன்னிலையிலே வைத்து பாடப்பட்டதுதான் இந்த திருவிசைப்பா. முன்னிலையிலே சிவபெருமான் அந்த ஆடல் வல்லான் முன்பாக இருந்து கொண்டு, ஆடல் வல்லானுக்கு முன்பாக இருந்து கொண்டு விண்ணப்பம் செய்வதைப் போல இந்த பதிகம். இந்த பதிகத்துல இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னா, இந்த பதிகத்தினுள்ளே பழமொழிகளை வைத்து காட்டுகிறார். பதிகத்தினுள்ளே பழமொழிகளை, இந்த பழமொழிகளை என சொல்லுகின்ற பொழுது உலகியல் சில வசனங்களையும் உள்ளே வைத்து காட்டுவார். இந்த சோழவடன் கிராமங்கள்ல சொல்லுவாங்க, இந்த பழமொழிகள் இங்கே கையாளப்படுகிறது, இந்த பாடல்களுக்குள்ளே வருகிறது. இதுதான் இந்த பதிகத்தினுடைய ஒரு சிறப்பு. அதிலே முதல் திருப்பாடல் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை நம்ம பார்ப்போம். துச்சாதன செய்திடினும் பொறுப்பரன்றே ஆள் உகப்பார் கைசாலும் சிறுகதலி இலை வேம்பும் கரிகொள்வார் எச்சார்வும் இல்லாமை நீ அறிந்தும் எனது வனினச்சாய் கான் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. தனக்கு உன் வடிவத்தை அவருடைய வடிவத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு அழகாக முன்னிலையில் வைத்து விண்ணப்பம் பண்றார். இந்த திருவிசைப்பா மாலை பதிகமானது புறநீர்மை பண்ணிலே அமைந்திருக்கிறது. புறநீர்மை பண்ணிலே அமைந்திருக்கிறது. அதை சொல்லி காட்டுகிறார்.
துச்சாதன செய்திடும் பொறுப்பரன்றே. துச்சாதன செய்திடும் பொறுப்பரன்றே. இந்த துச்சாதன செய்திடும் பொறுப்பரன்றே என சொன்னா, சிறியோர் செய்த சிறுவிளையெல்லாம் பெரியோரெல்லாம் பொறுப்பது கடனே. ஐயர் ராம பாண்டியன் நருந்த வகையில சொல்லி காட்டுவான். சிறியோர்கள் செய்த பிழையை பெரியவர்கள் எல்லாம் பொறுக்கணும். நீ ஏன் நான் செஞ்ச பிழையை நினைத்துக் கொண்டு எனக்கு காட்சி தராமல் இருக்கிறாய் கேட்கிறான். துச்சாதன செய்திடும் பொறுப்பரன்றே. அருமையாக பிழைகள் செய்தாலும் அதை பொறுத்துக் கொள்ள வேண்டும் இல்லையா? எப்படி பிழைகள் செய்தாலும் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என சொல்லி காட்டுகிறார். மாணிக்க வாசகர் சொல்லி காட்டுகிறார். பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போற்றினார். பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போற்றி. இதை விட இன்னொரு உண்மை என்னவென்று சொன்னால், நான் செய்த பிழைகளை எல்லாம் பொறுத்து நீ ஏற்க வேண்டும் என்பதற்கு சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு அழகான ஒரு கருத்து சொன்னார். அழுக்கு மெய்கொடு உன்னின் திருவடி அடைந்தேன். அழுக்கு மெய்கொடு உன் திருவடி அடைந்தேன். அதுவும் நான் படற்பாலது ஒன்றானார். பிழுக்கை வாரினும் பால் கொள்வர் அடிகள் பிழைப்பனாயினும் திருவடி பிழையன். இதான் ரொம்ப நினைக்கணும். இந்த திருப்பாடலினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த முதல் திருப்பாடல். சுந்தரர் என்ன சொன்னார்? அழுக்கு மேற்கொண்டு திருவடி அடைந்தேன். நான் தூயவன் அல்ல, குற்றமுடையவன். ஆன்மபோதம் இன்னும் இருக்கிறது. ஆகையினாலே என்னிடம் குறை இருப்பதை நான் அறிவேன். அழுக்கு மேற்கொண்டு உன் திருவடி அடைந்தேன். அதுவும் நான் படற்பாலது ஒன்றானால் பிழுக்கை வாரியும் பால் கொள்வர். அது ரொம்ப முக்கியம். பிழுக்கை வாரியும் பால் கொள்வர். சுந்தரர் சொல்றார், இந்த ஆட்டுப்பால் இருக்கிறதே அது வயிற்று புண்ணையை ஆத்தும், செமிக்காமல் இருக்கிற பொருளை செமிக்க வைக்கும். அந்த காலங்கள்ல குழந்தைகள் ஏதாவது விழுங்கிட்டுன்னு வச்சுக்கிடுங்க, பாக்கோ எதையாவது விழுங்கிட்டுன்னா வயிறு டம்முன்னு இருந்து செமிக்காம குடலுக்குள்ள கிடப்பாங்க. அப்ப அந்த தாய் என்ன செய்வாள்? ஆடு வளர்ப்பவரிடம் சென்று குழந்தைக்கு செமிப்பதற்கு பால் வேண்டும் கேட்பான். உடனே இந்த ஆட்டுக்கு உரியவன் என்ன செய்வான்? ஆட்டின் முகத்தை முன்னோக்கி வைத்து விட்டு தான் பின்னங்காலின் பின்னே நின்று கொண்டு, நல்ல கவனமா கேட்கணும், பின்னங்காலின் பின்னே நின்று கொண்டு அந்த பின்கால் இரண்டையும் இப்படி அகற்றி வைத்துக் கொண்டு அதற்கு இடுக்குல தான் மண்டி போட்டு உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய கவுட்டை காலுக்குள்ள ஒரு செம்பு அல்லது பாத்திரத்தை வைத்துக் கொண்டு பாலை கறப்பான். பின்னால இருந்து பாலை கறப்பான். அப்படி ஆற்றிற்கு பின்னால் இருந்து கொண்டு தன்னுடைய காலிலே செம்பை இடுக்கிக் கொண்டு பாலை கறக்கின்ற பொழுது இந்த ஆடு என்ன செய்யும்? பொடு பொடுன்னு பின்னால கூட அந்த புழுக்கையை விட்டு, அப்படி ஆட்டால் கழிக்கப்படுகின்ற பிழுக்கை இந்த பால் செம்புக்குள்ளேயே விழுந்தும். அப்பொழுது என்ன செய்வான்? இந்த ஆட்டு உரிமையானவன் அந்த செம்புக்குள்ளே விழுந்த பிழுக்கையை தன்னுடைய விரல்களால் எடுத்து தோறப்பட்டான். பிழுக்கையினுடைய தன்மை, அதுல மேல ஒரு அமிலத்தன்மை இருக்கும். அந்த பிழுக்கை என்ன செய்யும்? பாலோடு சேராது, தனியா மிதந்து அதுக்கு ஒரு கோட்டியம் கொடுத்த மாதிரி மிதக்கும். அப்படி இந்த பிழுக்கையை எடுத்து தூர போட்டுட்டு அந்த பாலை எடுத்து அது உபயோகத்தை கொடுத்துருவான். அந்த பாலிலே பிழுக்கை விழுந்தது என சொல்வதற்கு பாலை கழிக்கவா செய்தார்கள்? பிழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகள். இதே போல என்னிடத்தில் இருக்கின்ற பிறைகளை எல்லாம் நீ நீக்கிக் கொள்ளக்கூடாது. அம்பாளுடைய துதியை சொல்லுகின்ற பொழுது அன்னமே அன்னமேயும் வாங்க. அந்த அன்னமே அன்னமே என்பதனுடைய பொருள் என்ன? பாலில நீர் கலந்திருந்தாலும் பாலை மட்டும் எடுத்துக்கொண்டு நீரை பிரிப்பதை போல என்னிடம் இருக்கின்ற நன்றை எடுத்துக்கொண்டு தீயதை ஒதுக்கி என்னை ஆட்கொள் என்று பொருள். ஆகையினாலே அழகாக சொல்லி காட்டுவார். பிழைத்ததை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போட்டி திருவாசகத்திலே கூறியதை போல இது பண்ணார். அது சொல்லுகின்ற பொழுது சொல்லார், எப்படி பொறுப்பரண்டே ஆழ்முகப்பர் கைஷாலும் சிறுகதலியும் இலை வேம்பும் கறி கொள்வார். உலகியல் வழக்க சொல்லி காட்டினார். உலகில் வழக்கு என்ன நன்றாக தெரிந்து கொள்ளணும். இந்த உலகத்துல நம்முடைய உடம்பிற்கு இயற்கையாகவே மருத்துவ குணத்தை தருகின்ற பல பொருள்களை நாம் உணவிலே சேர்த்துக் கொள்வோம். எப்படி சேர்த்துக் கொள்வோம் என சொன்னார், இந்த சுண்டைக்காயின்னு ஒண்ணு உண்டு. இந்த சுண்டைக்காயினுடைய தன்மை என்ன? உடலிலே இருக்கின்ற புழுவினை நீக்கி செரிமானத்தையும் கொடுத்து அந்த குடலை சுத்தம் படுத்தும். ஆனா அந்த சுண்டைக்காய் கசப்பால இருக்கு.
இதே போல பாவைக்காய் என்று கூட இருக்கிறது. குடலிலே இருக்கின்ற புழுவினை நீக்கி குடலை சுத்தப்படுத்தி நன்றாக மலத்தோடு கழித்து விடும். குடல் புழு எல்லாமே வெளியே வந்துடும். அது கசப்பால இருக்கிறது. அவை எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய முன்னோர்கள் இந்த உடம்பு குடல் தூய்மைப்படுதல் வேண்டும், எதிர்ப்பு சக்தி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேப்ப மரத்திலே இருந்து வேப்பம்பூவை கொண்டு வந்து அந்த வேப்பம்பூவிலே ரசத்தை வைப்பார்கள். வேப்பம்பூவை ரசத்தை வைப்பார்கள். இன்னும் சில தாய்மார்கள் குழந்தைகளுக்காக அந்த வேப்பம் கொழுந்தை கொண்டு வந்து அரைத்து குழந்தைக்கு கொடுப்பார்கள். ஏன்? எத்தனை கசப்பு பொருள் என கொண்டாலும் அது தேவை என்பதற்காக அதை சேர்த்துக் கொள்வதை போல என்னிடம் கசப்புத்தன்மை உடைய இழிகுணங்கள் இருந்தாலும் தேவரீதி ஏற்றுக்கொள்ளக் கூடாதோ? உலகிலே சுண்டைக்காய, முருக்கோத்தலை, வேப்பம்பூ முதலானவைகளை அது கசப்பாக இருந்தாலும் தனக்கு சேர்த்துக் கொள்வதை போல இழிந்தவனாய என்னையும் நீ சேர்த்துக் கொள்ளக் கூடாதோ? அதைத்தான் கேட்கிறார். ஆழ்முகப்பர் கைசாலும் சிறுகதலி. சிறுகதலிங்கிறார். உலகத்துல வயிற்று புண்ணை ஆத்துவதற்கு நல்ல கைகண்ட மருந்து எதுன்னா வாழை மரத்துல கொலை தள்ளியதும் பிஞ்சு வாழைக்காய் இருக்கும். பிஞ்சு வாழைக்காய். அந்த பிஞ்சு வாழைக்காயை எடுத்து தோரம் வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் துவப்பு தான் இருக்கும். ஆனா நல்ல குடலுக்கு புண்ணை ஆற்றுகின்ற உயர்ந்த மருந்து. அது ஒரு விதமாக துவர்ப்பை கொடுத்தாலும் கசப்புத்தன்மை சில இடத்துல மிகுந்தாலும் அதை வயிற்றுக்காக சேர்த்துக் கொள்கிறோம் அல்லவா? அதைத்தான் கைச்சாலும் சிறுகதலி இலை வேம்பும், அந்த வேப்பு இலையும் வேப்பம் பூவையும் சேர்த்துக் கொள்வவை கரிகொள்வர். இவைகளெல்லாம் ஆகாது என தெரிந்தாலும் கூட அவைகளையெல்லாம் கை கொள்ளுகிறார்களே. எச்சாரும் இல்லாம நீ அறிந்தும். ஆனால் என்னிடம் இடிகுணம் இருந்தாலும் என்னிடம் ஒரு நல்ல தன்மை இருக்கிறது. என்ன தன்மை இருக்கிறது? அழகாக சொல்லி காட்டுகிறார். அதாவது அங்கே சொல்லி காட்டுகின்ற பொழுது இறைவனுடைய ஒரு தன்மை என்னவென்று சொன்னார், உயிர்கள் செய்கின்ற அடிமைத்தனத்தை இறைவன் நன்றாக அறிவார். ஒவ்வொரு உயிரும் தனக்கு இருக்கின்ற அடிமையை பிரிவார். அந்த அடிமைத்திறம் என்னிடம் இருக்கிறது என்றார். மாணிக்க வாசகர் சொல்றார், கற்றறியேன் கரைஞானம் கசிந்து உருகேன். நான் ஞான நூல்களை படிக்கவில்லை, அதனுடைய பயனாக என் மனம் உன்பால் கசியவில்லை. ஆனாலும் உன்னை அடைவதற்கு எனக்கு ஒரு தகுதி இருக்கிறது. நான் எப்படி? கற்றறியேன் கலைஞானம் கசிந்துருகேன் ஆயிடினும் மற்ற அறியேன் பிற தெய்வம். உன்னை தவிர வேறு ஒன்றும் எனக்கு தெய்வம் என்று இதுவரைக்கும் எனக்கு தெரியாது, நான் நாடியதில்லை. நீ ஒருவனே கடவுள் என்பதை நான் அறிவேன் சொல்லி காட்டார். அந்த அடிமைத்திறம் அங்கே இருக்கிறது. அதைத்தான் நீங்க அழகாக சொல்லி காட்டுகிறார். எச்சாரும் இல்லாமை நீ அறிந்து. நான் உன்னை தவிர வேறு ஒன்றையும் நான் பற்றுக்கோடாக கொள்ளவில்லையே, இந்த ஒரு தகுதி போதாதோ என்று கேட்கிறார். எச்சாரும் இல்லாமை நீ அறிந்தும். ஆக சைவனுக்கு வேண்டிய மேலான அவசியமான தகுதி என்னவென்றால் சிவத்தை அன்றி வேறு ஒன்றையும் தெய்வம் என கருதல் கூடாது. மற்றவர்கள் எல்லாம் கடவுளர் வணங்குதற்குரியவர். ஆனால் அவர்களுக்கெல்லாம் மேலாக இருந்து நமக்கு அருள் செய்து நம்மை ஆட்கொள்ளுபவர், நாம் விரும்புகின்ற ஞானமும் வீடும் தரக்கூடிய வல்லவர் சிவபெருமான் ஒருவனே. அதான் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். அதான் சைவனுக்கு வேண்டிய தெளிவு. ஒன்றே குலம். உலகிலே இருக்கின்ற உயிர் வர்க்கங்கள் எல்லாம் ஒரு குலம். ஒருவனே தேவன். ஒருவன் தான் எல்லா உயிர்களுக்கும் தலைவன். செத்து பிறப்பவர்களை நான் தெய்வம் என கொள்ள மாட்டேன். அதைத்தான் அழகாக சொல்லி காட்டினார். உன்னையன்றி ஒருவரையும் நான் கொள்ளவில்லை. கற்றறியேன் கலைஞானம் கசுந்துரியேன் ஆயிடினும் மற்றறியேன் பிற தெய்வம். நக்கீர தேவ நாயனார் 11ஆம் திருமுறையில சொல்லி காட்டினாரே, உன்னையன்றி ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன். தேவையில்லை. அப்பர் சொல்லி காட்டுகிறார். இடுக்கன் பட்டு இருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கில் பிரான் என்று வினவோம் அல்லோம். நான் ஒரு துன்பத்தில் அகப்பட்டு கொண்டால் என்னை விடுவிப்பவர்களே கடவுள் என்று நான் சொல்வது இல்லை. நீ உன்னை ஒருவன் தான். அவன் வந்து விடுவித்து நான் தான் காப்பாற்றினேன் என சொன்னாலும்
காப்பாற்றியது எம் சிவனே, உன்னை அனுப்பினான் என்றுதான் சொல்லுவேனே தவிர அந்த அனுப்பிய சிவனைத்தான் நினைப்பேன். ஆகை நாளை தன் இடுக்கன்பட்டு இருக்கினும் இறந்து யாரையும் விடுத்து பிறான் என்று விடவும் அல்ல. ராவணன் மலை இடுக்குகள் அகப்பட்டுக் கொண்டான். அப்படியே 10 வாய்களிலும் இருந்து அப்படியே ரத்தம் அப்படியே சொட்டுகிறது. அழுதான் அழுதான் அழுது கொண்டே இருந்தான் ராவணன். அவனுக்கு சிவன் போய் அருள் புரிஞ்சார். என்ன அருள் புரிஞ்சார்? அவர் சாக இருக்கிறவனுக்கு சாக விடாதபடி பிடியை தளர்த்தினார். வாழ்நாளை கொடுத்தார். சந்திரகாசம் என சொல்லக்கூடிய வாளையும் கொடுத்தார். சந்திரகாசம் சொல்லக்கூடிய வாழன் ராவணன் என்ற பெயரையும் சிவனை சூட்டினார். என் மலையை பெயர்த்தவனுக்கு ஏன் இந்த பரிசு கொடுத்து காத்தார் என்றால், இந்த இடுக்கணையிலிருந்து காப்பவன் சிவன் ஒருவனே என்ற ஒரு துணிவு, ஒரு தெளிவு அவனிடம் இருந்தது. ஆகையினாலே சிவன் அது மனதை குளிர்விக்க சாமகானத்தை பாடினார். ஒரு சைவனுக்கு இருக்க வேண்டிய தெளிவு அது. சிவன் ஒருவனே பற்றுக்கோடு, அதைத்தான் என்னிடம் இருக்கிறதுங்கிறார். எப்படி? எச்சாரும் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி நச்சாய், எனது பணியினை நச்சாய். எனது பணியினை நச்சாய் என்றால், நான் என்னால் இயன்றபடி உனக்கு ஆட்பட்டு அடிமைப்பட்டு இருக்கின்றேன். என்னுடைய அரும்பணியினை நான் செய்கின்ற செயலை நீ ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் என்று அங்கு அழகாக சொல்லி காட்டணும். அதாவது திருமுறைகள் 12 ஓதுதற்கு உரியது. 9ஆம் திருமுறை, 10ஆம் திருமுறை, 11ஆம் திருமுறை இருக்கிறது. நிறைய செய்தி கருவூலங்கள் இருக்கிறது. திருவாசகம் திருச்சிற்றம்பல கோவையார் வரைக்கும் படித்ததை எல்லாம் நான் நன்றாக சுவைக்க வேண்டும் என சொன்னார். 9, 10, 11ஆம் திருமுறை படிக்கணும். 12ஆம் திருமுறை படிக்காம திருமுறைக்கு போகவே கூடாது. இந்த 12ஆம் திருமுறையை சொல்லக்கூடியதுதான் முதல் 7 திருமுறைக்கு திறவுகோல். காரைக்கால் அம்மையாரை அறிவதற்கு திறவுகோல். ஐயடிகள் காடவர்கோன். ஆகையினாலே 12 திருமுறைகளையும் ஓதணும். அதுல 11ஆம் திருமுறையில பட்னத்தார் திருக்கழுமல மும்மணி கோவைங்கிற நூல்ல ஒரு செய்தி சொல்றார். சுவாமி, ஒவ்வொரு அடியவர்களும் உன்னை அடைவதற்கு என்னென்ன காரியங்களோ செய்திருக்கிறார்கள், என்னென்ன நிலையில இருந்து அவர்கள் உன்னை அடைந்தார்கள். பட்னத்தார் சொன்னார், ஆனா எனக்கு அந்த தகுதி பக்குவம் வரல. அந்த ஞானவான்கள் நின்ற நிலையிலே என்னால் இருக்க இயலாது. ஆகையினாலே என்னால் ஆண்ட நான் ஒரு பூஜையை செய்யறேன்பா. பட்னத்தார் சொல்றார், என்னாலான பூஜையை சொல்றேன். ஆகையினாலே பெருநிலையை நின்ற அவர்களை நினையாது என்னுடைய கீழான நிலையினை நினைந்து அவர் சொல்றார், இட்டது மலராக சொன்னது மந்திரமாக ஏற்றுக்கொண்டார். இட்டது மலராக சொன்னது மந்திரமாக. ஏன் இறைவன் எப்படிப்பட்டவன்? ஞானசம்பந்தர் திருக்கடைக்காப்புல சொல்றார், இசையோடு பாடியோர் இசையோடு பாடியோர், இசையோடு பாடு உனக்கு பலன் கிடைக்கும். ஆனா அதே நேரத்துல இன்னொரு பதிகத்துல சொல்லுகின்ற பொழுது, கோளை மிடராக பாடுவார்க்கு அருள் செய்வார்கள். தழுதழுத்த குரலிலும் இருமலோடு பாடுகின்ற இசை நலம் இல்லாதவர்கள் பாடினாலும் அவன் அருள் செய்வாங்க. கோளை மிடராக அப்படிங்கிறார். எனவே என்ன பொருள் என்று சொன்னார், நாம் பெரும் முயற்சியிலே பெருநிலையிலே நாம் நிற்க இயலாவிட்டாலும் கூட நம்மால் இயன்ற அளவு நாம் ஒரு நிலையிலே நின்றோம் என சொன்னார். இறைவனிடம் விண்ணப்பம் செய்தார், அவன் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்வான். அதான் இது. அத்தா உன் அடியேனை அன்பினால் ஆர்த்தாய். அப்பர் பெருமான் சொல்லி காட்டுறாரே, நான் உன்னை வந்து அடைந்ததற்கு காரணம் என்னுடைய முயற்சி அல்ல, நான் எடுத்த ஒரு செயல் அல்ல. இவனுக்கு இவ்வளவுதான் முடியும் என்று நீதான் அருள் செய்திருக்கிறாய். அத்தாவுன் அடியேனே அன்பினால் ஆர்த்தாய், அருள் நோக்கிலே தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய். என்னிடம் இருக்கின்ற குற்றங்களை நீங்கும்படியாக நீர்தான் என்னை தூய்மைப்படுத்தி நீ. எவ்வளவு அழகா சொல்லி காட்டுகிறார். அத்தாவுன் அடியேனே அன்பினால் ஆர்த்தாய், அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டுக்கொண்டாய். எத்துணை அரிய நீ எளியானால், நீ எளியவன், நீ பெரியவன், ஆனால் அடியார்களுக்கு எளியவன். எத்துணை அரிய நீ எளியனானான். ஆகையாலே இறைவனிடத்தே நாம் அடைவதற்கு முயற்சியை கொண்டு அடிமைத்தரத்திலே நின்று என்னால் இவ்வளவுதான் இயலும், இதை ஏற்றுக்கொள்ளும் என்று விண்ணப்பம் பண்ணணும். அதைத்தான் இங்க சொல்லி காட்டுகிறார். எனது பணி நச்சாய்
கான் திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானே. திருத்தில்லையிலே இருந்து உயிர்கள் எல்லாம் உயிர் கூடும் பொருட்டாக ஐந்தொழிலை ஏற்றுவதற்காக பெருநடனம் செய்து கொண்டிருக்கின்ற பெருமானே எனக்கு அருள் செய்வீராக என்று அழகாக இந்த முதல் திருப்பாடலை சொல்லி காட்டுகிறார். இந்த திருப்பாடலை இன்னொரு தடவை சொல்லி காட்டுறேன். துச்சாதன செய்திடினும் பொறுப்பரன்றே ஆள் உகப்பர் கைச்சாலும் சிறுகதலி இலைவேம்பும் கரிகொள்வர். துச்சாதன செய்திடினும் பொறுப்பரன்றே, இழிந்து செயலை செய்தாலும் உலகிலே அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி? உதாரணமாக எடுத்துக்கொண்டார் நம்முடைய சாக்கிய நாயனார் என்ன செய்தார்? பெருமானை வழிபட்டார் என்று சொல்வதை விட அங்க என்ன செய்து கொண்டிருந்தார்? அந்த பெருமான் மீது கல்லை கொண்டு எறிஞ்சார். எவ்வளவு பெரிய ஒரு குற்றம், இழிந்த செயல் பாருங்க, கல்லெறிதல். அவனுக்கும் அருள் செஞ்சிருக்கப்பா. ஏன்னா அதை இழிவு என்று நீ கொள்ளவில்லை. அதுக்கு விளக்கம் இருக்கிறது. பின்னே ஒரு பாடல் வருகின்ற கூட அதற்கு விளக்கத்தனம் பேச. ஆகையினாலே துச்சாதன செய்திடிலும் பொறுப்பரன்றே ஆள் உகப்பார் கைச்சாலும் சிறுகதலி இலைவேமும் கரிகொள்வார். எச்ச ஆர்வம் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி நச்சாய். நச்சாய்னா விரும்புதல். எனது பணி நச்சாய், என்னுடைய பணியினை ஏற்றுக்கொள். நச்சுதல்னா விரும்புதல். நச்சினாருக்கு இனியர், விரும்பியவர்களுக்கு இனியவனாக இருப்பான். நச்சினாருக்கு இனியர் என்று ஒரு பெயரே இருக்கிறது. ஆகையினாலே எச்சாரும் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி நச்சாய் கான் திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானே. திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானே. திருத்தில்லை என்பதற்கு பொருள் என்ன? திரு என்பது அருளை குறிக்கிறது. எந்த அருளை குறிக்கிறது என சொன்னார், சுருக்கமா சொல்றேன். உலகிலே இருக்கின்ற எல்லா ஆலயத்திலும் அந்த மூர்த்தி கருவறையில் இருக்கிற மூர்த்திக்கு அருள் சாநித்தியம் இருக்கிறது. இந்த அருள் சாநித்தியம் என சொல்லக்கூடியது அதற்கு அளவுகோல் இருக்கிறது. இப்ப துணியை அளப்பதற்கு மீட்டர், பாலை அளப்பதற்கு லிட்டர் என சொல்லுவதை போல அருளை அழைப்பதற்கு கலை என்ற ஒரு சொல் இருக்கிறது. அப்படி ஒவ்வொரு கோயிலிலும் இருக்கின்ற மூர்த்தியினுடைய கலைக்கு அளக்கின்ற பொழுது தில்லையில் தான் அதிக அருளாற்றல் இருக்கிறது. 1000 கலைகளோடு இருக்கிறது. ஆகையினால்தான் அந்த தில்லைக்கு திருத்தில்லை. இரண்டாவது பொருள், உலகிலே இருக்கின்ற எல்லா ஆலயங்களிலும் இருக்கின்ற மூர்த்திக்கு அந்த சாநித்தியம் அருளானது அதிகாலையிலே தில்லையிலே திருப்பள்ளி எழுச்சி அங்கே நடந்த பின்பு அங்கிருந்து சாநித்தியம் புறப்பட்டு எல்லா ஆலயத்தையும் அடைகிறது. பின்பு எல்லா ஆலயத்திலும் இரவிலே பள்ளியறை முடிந்த பின்பு அந்த சாநித்தியம் எல்லாம் தில்லையிலே சென்று ஒடுங்குகிறது. எனவே எல்லா ஆலயங்களிலும் இருக்கின்ற அந்த மூர்த்திகளுக்கு உரிய அந்த சாநித்தியம் தில்லையிலே தோன்றி தில்லையிலே ஒடுங்குகின்ற காரணத்தினாலே அது திருத்தில்லை. இரண்டாவது, திருத்தில்லை என்பதற்கு இன்னும் ஒரு பொருள் என்னவென்று சொன்னால், அந்த திருத்தில்லையை சொல்லுகின்ற பொழுது அது அருள் புரிந்திய தில்லை. எப்படி அருள் புரிந்திய தில்லை என சொன்னார், உயிர்களை எல்லாம் இறைவனானவன் தில்லைக்கு கொண்டு வந்துதான் உயிர்களை ஆட்கொள்ளுகிறான். திருவாதவூரர் புராணத்துல கடவுள் முனிவர் சொல்றார். திருப்பெருந்துறையில் மணிவாசகர் கேட்கிறார், பெருமானே என்னை இப்படியே ஆட்கொள்ளுங்கிறார். அப்ப நம்முடைய பரம்பொருளாகிய திருப்பெருந்துறை பெருமான் சொல்லிட்டார், தில்லைக்கு வா அப்படின்ட்டார். அங்க வா, அங்கதான் உன்னை ஆட்கொள்கின்றார். ஒவ்வொரு தலங்களாக சென்று தில்லைக்கு போனார். அப்ப போய் கேட்கிறார் கடவுள் முனிவர். கடவுள் அந்த இதுல சொல்லி காட்டுறார் திருவாதவூரர் புராணத்துல, என்னை ஏன் தில்லைக்கு வர சொன்னேன்னா, இல்லையப்பா உனக்கு தெரியும் நான் சொல்றேன். உலகிலே இருக்கின்ற உயிர்களை எல்லாம் நான் தில்லைக்கு கொண்டு வந்துதான் காதிலே 5 எழுத்து மந்திரத்தை ஓதி அந்த சீவனை சிவமாக்கி என்னோடு சேர்க்கிறேன். எனவே உயிர்களை எல்லாம் சிவம் தம்மோடு சேர்க்கின்ற இடம் தில்லை என்று சொல்லப்படுகிறது. இது எதை போல, ஒரு வயலிலே இருக்கின்ற புழுவினை நம்ம வீட்டுக்குள்ள இந்த குளவின்னு ஒண்ணு இருக்கு அலையும். இந்த குளவி என்ன செய்கிறது, முதல்ல ஒரு களிமண்ணை வச்சு கூடு கட்டிடும். அந்த குளவி இனம் வயக்காட்டிற்கு சென்று பச்சை பசையில் இருக்கின்ற ஒரு புழுவை எடுக்கும்.
அந்த பச்சை பசையில இருக்கிற அந்த புழுவை இந்த வயக்காட்டுல வச்சு ஒண்ணுமே செய்யாது. அந்த புழுவை அப்படியே இந்த குளவி கொண்டு வந்து இந்த கூட்டுக்குள்ளே வைத்து கொட்டிக்கிட்டே இருக்கும். இந்த குளவி, இந்த குளவியால் கொட்டப்பட்ட அந்த புழுவை அப்படியே உள்ளே வைத்து களிமண்ணை அடைச்சிட்டு போயிடும். சிறிது நாளிலே உள்ளே இருக்கின்ற புழு குளவியாக மாறி கூட்டை உடைத்து வெளிவந்து, எனவே வயலிலே இருந்து எடுக்கப்பட்ட அந்த புழுவினை கூட்டுக்குள்ளே வந்து அடைத்து தன் உரு அங்கே ஆக்குவதை போல அந்த அந்த புழுவானது அங்கே குளவியாக மாற்றப்படுவதை போல உயிர்களை எல்லாம் நான் தில்லைக்கு கொண்டு வந்துதான் நான் ஆட்கொள்கிறேன் என்று அந்த உண்மையை மணிவாசக பெருமலைக்கு உணர்த்தியதாக கடவுள்வா முனிவர் அந்த இதிலே சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே உயிர்களை எல்லாம் ஆட்கொள்ளுகின்ற இடம் நம்முடைய தில்லை. இதைத்தான் நம்முடைய ஆதி குமரகுருபர சுவாமிகள் சிதம்பர செய்யுட்கோயிலை சொல்லுகின்ற பொழுது சென்றவரை தாமாக்கும் தில்லைனார். சென்றவரை தாமாக்கும் தில்லை. அதுக்கு ரெண்டு பொருள். தில்லை தரிசிக்க முக்தி, இரண்டாவது சென்றவர்களை தாமாக்குகின்ற இடம் அந்த தில்லை. ஆகையினாலேத்தான் இந்த தில்லையினுடைய ஒரு சிறப்பினை சொல்லுகின்ற பொழுது நம்முடைய வேணாட்டடிகள் திருத்தில்லை அருள் பொருந்திய தில்லை என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார் என சொல்லி இந்த பாடலை ஒரு முறை படித்து முடிச்சுட்டு இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். துச்சான செய்திடினும் பொறுப்பரன்றே ஆழ்முகப்பார் கைச்சாலும் சிறுகதலி இலை வேம்பும் கரிகொள்வார் எச்சாவும் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி நச்சாய்கான் திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானே கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை அடியே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஞானம் ஓங்குக, நான் மறை நீடுக, சீல மன்னவர் செங்கோல் விளங்குக, கால மாமலை மண்ணுக, காதலால் சால ஈசன் அடியார் தழைக்கவே. திருச்சிற்றம்பலம்.